கோலிவுட்டோட ஒன் அண்ட் ஒன்லி தல நம்ம அஜித்தோட AK-57 திரைப்படம் முக்கால்வாசி பல்கேரியாவிலே நடக்குது. எப்ப கேட்டாலும் பல்கேரியாவில படப்பிடிப்புல இருக்காரு தல அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. இதை வச்சு பார்க்க போனா கிட்டத்தட்ட 80% ஆஃப் ஷூட்டிங் பல்கேரியாலே நடந்திருக்கும் போல. அதுதான் உண்மையும் சொல்றாங்க. டிசம்பர் 23 எப்படியாச்சும் படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிருங்க அப்படின்னு அஜித் சொல்லியிருக்காராம். ஏன்னா கிறிஸ்துமஸ தன்னோட ஃபேமிலியோட கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளானா. பாக்கி 20% படப்பிடிப்ப ஹைதராபாத்ல இருக்க பிலிம் சிட்டில சீக்கிரமா நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்துடைய பாடல்கள் எல்லாத்தையுமே மார்ச் மாசம் வெளியிடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆடியோ மார்ச் மாசம் வெளியாகுது. படம் எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டா தமிழ் புத்தாண்டை ஒட்டி ஏப்ரல் 14 படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழுவினர் முடிவு பண்ணிருக்காங்களாம். படத்துல அஜித்துக்கு வில்லன் கேரக்டர்ல பாலிவுட் ஆக்டர் விவேக் ஓபராய் நடிச்சிருக்காரு. அஜித்துக்கு ஜோடியா காஜல் அகர்வால் அண்ட் அக்ஷரா ஹாசன்லாம் நடிச்சிருக்காங்க. சத்யஜோதி பிலிம் சார்பா ஜி தியாகராஜன் தயாரிச்சிருக்க இந்த படத்தை ஜாஸ் சினிமாஸ் நிறுவனம் வாங்கி இருக்கிறதா தகவல் அடிப்படுது. ஒரு பக்கம் தலையோட இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஆர்யா பொண்ணுங்களுக்கு எல்லாம் பிடிச்ச சாக்லேட் பாய், பிளே பாய், ஹீரோ பாய், லவர் பாய் இப்படி இருக்க ஆசைப்பட்ட நம்ம ஆர்யாவை இயக்குனர்கள்லாம் சேர்ந்து அடுத்த கமலஹாசனா மாத்திருவாங்க போல. ஒவ்வொரு படத்துக்கும் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போடுறது மட்டும் இல்லாம விதவிதமான கெட்டப்பையும் மாத்திட்டு இருக்காரு நம்ம ஆர்யா. அந்த வகையில மதராசப்பட்டினம் ஒரு பீரியட் மூவி, அதுல டிஃபரெண்டான கெட்டப்ல நடிச்சாரு. அதுக்கப்புறம் அவனிவன், அதுலயும் டிஃபரெண்டான கெட்டப்ல நடிச்சாரு. கடம்பன் திரைப்படத்திலயும் தன்னோட கெட்டப்பை மாத்தி ரொம்ப டிஃபரெண்டா நடிச்சிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து அமீர் இயக்க போற 1980s நடக்கிற கதையில நடிக்கிறாரு. அதுலயும் பக்கா மதுரக்காரரா நடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த காலத்துல இருந்த விளையாட்டு பயிற்சிகளையும் ஆர்யாக்கு கொடுக்கறாங்களாம். அதனால இந்த படமும் ஒரு பீரியட் மூவி, அதுவும் டிஃபரெண்டான கெட்டப்ல ஆர்யா நடிப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. ஆதி பகவான் படத்துக்கு பிறகு அமீருக்கு எந்த ஒரு படமும் அந்த அளவுக்கு கை கொடுக்கல. ஒரு படத்துல வேற நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த படத்தோடைய பினான்ஸ் ப்ராப்ளம்னால அந்த படம் கைவிடப்பட்டுருச்சு. நடுவுல சில விமர்சனங்களுக்கும் ஆளானாரு அமீர். சோ இது எல்லாத்தையுமே மக்கள் மறக்கணும்னா இந்த படத்தை ஒரு ஹிட் மூவியா கொடுக்கணும். அதுக்கான முயற்சியில தான் இறங்கியிருக்காரு. ஸோ அவர் மாதிரி நல்ல மனுஷனாக கிடையாது. ரொம்ப அமைதியான ஆள் அவர். இப்போ ஹாப்பியாக பேசுவார். எந்த சமாதானம் அது ஹாப்பியாக பேசி க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. கோவப்பட மாட்டார். கோவமே வராது அவருக்கு. எதாக இருந்தாலும் கோவமே வராது.